வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸான நார்த் இந்தியன் ஸ்நாக் பாக்கர்வாடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவு தண்ணி விடுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா பிசைங்க. இதோ மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்ல விடலாம். அடுத்ததா ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. மல்லி நல்லா வறுபட்டதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துருங்க. எள்ளு வறுபட்டுருச்சுன்னா அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். இதோ பொடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணலாம். இதை நல்லா இதை ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். இதோட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. அடுத்ததான் நம்ம ஊற வச்சிருக்கிற மாவுக்கு வரலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக்குங்க. ஸோ நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம இப்போ உருட்ட போகிறோம். இந்த மாவில் நம்ம மசாலா வச்சு ரோல் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெக்டாங்கிளாக உருட்டுங்க. ஓரளவுக்கு ரெக்டாங்கிளாக உருட்டியாச்சு. இப்போ ஓரெல்லாம் கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை ஸ்டஃப் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை எவ்வளோ தூரம் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்டஃப் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அது வெளியில் வராது. இப்போ டைட்டாக இதை உருட்டணும். நல்லா டைட்டாக உருட்டி சைட்ஸ் எல்லாம் சீல் பண்ணிக்கோங்க. டைட்டாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு தடவை கையை வச்சு லைட்டாக உருட்டி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸ் போடலாம். இதுவும் நம்மளோட குட்டி குட்டி பாக்கர்வாடி பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஆயிலில் போட வேண்டியதான் பாக்கி. நல்ல சூடான ஆயிலில் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பொரிச்சிடுங்க. நல்லா பொன்னிறமாக பொரிச்சிடுங்க.
இந்த ஸ்நாக்கை நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹால்டிராம்ஸில் கிடைக்கிற பாக்கர்வாடி மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் நம்மளோட பாக்கர்வாடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.